can learn SAP, anyone can make it transform their experience and profile of update பண்ணிக்கலாம் தாராளமாக. அதுக்காக தான் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஸோ அதில் ஒரு கேண்டிடேட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகி ஒரு 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 கரெக்டான ஒரு பொசிஷன்ஸில் போய் உட்காரும் போது ஹவ் இட் ஃபீல், அது ஒரு அப்ரிஷியேஷன்ஸ் ஆகும். ஸோ அந்த அப்ரிஷியேஷன்ஸ்க்காக தான் பிரியா ஹேட் கேம் ஹியர். ஸோ லெட் வி ஹேவ் ஒரு அப்ளாஸ். ஸோ ஃப்ரம் பிரியா சைட்லேருந்து பட் ஒரு சின்ன மோட்டிவேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் அபவுட் ஹேர், அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் ஹவு ஹேவ் ட்ராவல்ட் இன் எஸ்ஐபி. அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்திருக்கிற ஸ்டெப் ஆஃப் ட்ராவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட லேர்னிங் ஆஃப் டைமிங், அதை பற்றி சொல்லும் போது நீங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் எப்படி கார்பரேட்டில் ஜம்ப் பண்ணாங்க, நம்மளோட சப்போர்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் பார்க்க. ஸோ ஷீ வில் பி ஷேர் டு யூ. இது உங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷன்ஸாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் கேமராவை தாண்டி அப்பார்ட் வாட் ஹிஸ் அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இன் டிஎன்ஸில் எப்படி இருந்துச்சு, அதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் ஷேரிங் வந்திருக்கிறாங்க. ஸோ லெட் வி ஹேவ் ஷேர் அபவுட் பிரியா, உங்களோட ப்ரொஃபைல் அண்ட் நம்மளோட டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ மைசெல்ஃப் பிரியா. ஸோ இங்கே எல்லாம் ஃப்ரெஷர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஃப்ரெஷர்ஸ் இருந்தால் வி ஆர் வெரி லக்கி. ஸோ ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் சம்மர் லைக் மீ. ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் டிஃப்ரெண்ட் டொமைனில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ 2022 வந்து MBA பாஸ் பண்ணேன். ஸோ ஸ்பெஷலைஸ்ட் இன் HR and marketing, and I was working as a HR recruiter for 2 years. And then like slowly gradually வந்து so I took my own interest in learning SAP because I got to know that it has very good scope and into supply chain, and gradually அந்த இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆனனால சரி கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ சர்ச் பண்ணதான் திலன் இன்ஸ்டியூட். ஸோ கோயம்புத்தூரில் இட்ஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ட்ரைனிங். ஸோ அதுக்கப்புறம் நான் 3 months SAP மாடல் எடுத்தேன். ஸோ விச் இன் வேற லைக் இப்போ நான் ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். Completed domain change and it was very challenging actually. So opportunities கிடைக்கிறதே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ பட் தென் லைக் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லைக் எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து லைக் என் எலக்ட்ரானிக்ஸ் ஐம் பியூர்லி இன்டு ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் சப்ளை செயின். ஸோ ஐம் ஒர்க்கிங் ஆஸ் அ சீனியர் அனலிஸ்ட். ஸோ இந்த மந்த் தான் ஜாயின் பண்ணேன். லைக் இட்ஸ் பின் க்ளோஸ்லி டு 1 month. So I think you people are at the right place. So definitely so SAP is easy da, like out of your own interest da, interest இருந்தா கண்டிப்பா like you can do it. So all the best for yes SAP. What is the timing? அததான் உங்களுக்கு it should be there. Okay. What you have trained in the timing? What is the timing and training time? Okay, training time. So actually நான் work பண்ணனால my classes was between 9:30 to 10:30 or sometimes வந்து like 11 வரைக்கும் கூட போகும். So Gokul sir was my trainer. So நிறைய like silly doubts இருந்தாலும் கேட்பேன், சொல்லி தருவார் பொறுமையா. ஸோ 11 வரைக்கும்லாம் போகும். ஆனால் அதுக்கப்புறம் கூட நானும் லைக் என் கூட வந்து லைக் 2 பேர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ லைக் வி யூஸ் டு ஒர்க் அஸ் அ டீம். ஸோ நாங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்லி தருவேன், எனக்கு தெரியலனா அவர் சொல்லி தருவேன். ஸோ அந்த கோஆர்டினேஷன் இருந்தால் கண்டிப்பாக லைக் ஈஸியாக தான் இருக்கும், படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ சில்லி டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ கோகுல் சார் இஸ் அ வெரி குட் ட்ரெயினர் ஆக்சுவலி. நவம்பர் டிசம்பர் ஜானில் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டு சார் வந்து ரெஸ்யூமே பில்டிங் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் இன்ஸ்டியூட் வந்திருந்தேன். ஸோ அப்போது ஒரு மாக் இன்டர்வியூ மாதிரி வச்சு ஸோ ரெஸ்யூமே அப்போ வந்து சீரியஸாக லைக் எப்படி கேட்பாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது இன்டர்வியூஸில். ஸோ சார் கொடுத்த அந்த சில இன்புட்ஸ்னால வி காட் டு நோ லைக் ஹவ் ஓகே இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணுறது, வாட் ஆர் த திங்ஸ் தே வுட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ கேண்டிடேட் அப்படிங்கிறது வி ஜஸ்ட் காட் டு நோ தட். அண்ட் சார் வந்து ரெஸ்யூம் பில்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ கோர்ஸ் முடியவே லைக் ஸ்டார்ட் டு ஒர்க் ஆன் திஸ் ஒன் ரெஸ்யூமே எல்லாமே. ஸோ சார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அண்ட் அப்லோட் லைக் நார்மலி லிங்க்டின்ல அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இனிஷியலாக லைக் கால்ஸ் வரல தான், பட் தென் கீப் ஆன் ட்ரைங். லைக் டெய்லியும் எழுந்திரிச்சு நான் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு இதுதான் வேலையாக இருந்துச்சு, ஏதோ ஒரு அப்ளை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ டு கீப் ஆன் அப்ளைங் லைக் சம் யூல் கெட் கால்ஸ், கண்டிப்பாக கால்ஸ் வரும். ஸோ அதுலேருந்து எனக்கு கிடைச்சதா okay. So actually like GEP and one more company, Techno Solutions.
ஃப்ரம் யூ இன்டர்வியூ ஆக்சுவலி அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ டெக்னோ சொல்யூஷன்ஸ் வந்து லைக் செகண்ட் ரவுண்ட் போனேன். பட் தென் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு அந்த ஆஃபர் கிடைக்கல ஆக்சுவலி. ஸோ சிடிசி இதனால கிடைக்கல. பட் வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் கெட்டிங் ஜஸ்ட் கிராப் இட் அண்ட் கெட் இன் டு இட். அதுதான் நான் சொல்கிறேன். டோன்ட் லீவ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி, டேக் இட் ஃபார் கிராண்டடாக எதையுமே விட்டுறாதீங்க. வாட் எவர் ஆர் கெட்டிங் ஜஸ்ட் கிராப் இட் அண்ட் கெட் இன் டு இட். அந்த பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கப்புறம் லைக் வீல் கம் அப் எனிவே. தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ பிரியா. இது மீன் பண்ணும்போது இட்ஸ் அவங்க மீன் பண்ணது மார்னிங் 9 to 11 இல்லை, நைட் 9 to 11. ஸோ 11 to 9 நைட் 9 to 11:30 11 வரைக்குமே இட் இஸ் வில் பி கோன்ஸ் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ கோஆர்டினேஷன்ஸ் தான் நம்ம முக்கியம். ஸோ கோகுல் சார் வி ஹேவ் ஒரு அதோட அவுட்புட் தான் இஸ் பிரியா. ஸோ அண்ட் ஜிஇபி அண்ட் டெக்னோகேன் சொல்யூஷன்ஸ். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹேஸ் கிவன் பை தீரன்ஸ்லேருந்து ஜிஇபி அப்படின்னு சொல்லிட்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸில் வி ஹவ் கிவன் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அப்போ முடிக்கிறாங்க. ஸோ இனிஷியலி இஸ் இல்லையா, அப்போ தான் முடியுது இல்லையா. ஸோ செஷன்ஸ் அப்போ தான் முடியுது. ஸோ இங்கே ஒரு மார்க் நடக்குது. மார்க் ஆஃப் இன்டர்வியூ பிளான் பண்ணும்போது நீங்கள் கேம் அண்ட் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் கிளியர் ஆகுது சம்வாட். ஸோ அது முடிச்ச அந்த ஒரு சின்ன ஒரு வாட் இட்ஸ் சின்ன சின்ன ஹெசிடேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகுது ஃபர்ஸ்ட். செகண்ட் திங், டெக்னோகேன் சொல்யூஷன்ஸ்னு சொல்லிட்டு இவங்க கூட காம்படேட் பண்ணி ஒரு 10 பேர் அட்டன் பண்ணாங்க. 10 பேர் அட்டன் பண்ணாங்க இவங்களோட. ஸோ ஃப்ரம் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ கிளைண்ட்ஸ் ஆர் ஆல் தேர் இன் யூஎஸ். ஸோ இவங்க கூட காம்படேட் பண்ணும்போது ஒரு 10 மெம்பர்ஸ் காம்படேட் பண்ணாங்க. ஸோ பட் ஒன்லி தே ஹவ் செலக்டட். பட் இவங்க தேர்ட் ரவுண்டு கிட்டலாம் போகும்போது, செகண்ட் ரவுண்ட்லாம் தேர்ட் ரவுண்ட்லாம் கமிட் ஆகி போகும்போது வாட் தேவர் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல மீன் பண்ணிக்கணும். ஸோ ஒன்லி 2 மெம்பர்ஸ் தான் லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் போணுச்சு. ஒன்லி தே ஹவ் செலக்டட். நீங்கள் பார்க்குறது காவியஸ்ரீ. ஸோ வாட் இஸ் சின்ன மைனர் மிஸ்டேக் எங்கே மிஸ் பண்ணாங்கன்னா, இது இத்தனைக்கும் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5.2 6 சிட்டிஸ் வரைக்கும் டிமாண்ட் பண்ணாங்கல்ல டெக்னோகேன் சொல்யூஷன்ஸ். ஸோ ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சேலரியில். எனக்கு இட் இஸ் இந்த ரேஞ்சிலேருந்து இருந்தா அப்படிங்கிறது பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இன்புட்டால் ஸோ இன்டர்வியூ வந்து ஸ்கிப் ஆகுது, அந்த சான்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எதுக்கு மீன் பண்ணுறோம் அப்படின்னா, டிபெண்ட் அப்பான் மார்க்கெட் சினாரியோ, டிபெண்ட் அப்பான் பேஸ்ட் ஆன் மை பெர்ஃபார்மன்ஸ் யூ கேன் எவாலுவேட் மீ. எவ்வளோ இல்லைங்களா அப்படியா? அந்த ஒன் பாயிண்ட் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க தே வில் பி ஆஸ்க் இல்லையா. ஸோ சீனியர் பர்சன், ஸோ ஃபைனலி சீனியர் பர்சன் தான் தே ஹவ் எவாலுவேட்டட். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டைமில் ஒரு நம்பர்ஸை நம்ம வந்து புல் பண்ணும்போது ஸோ அந்த நம்பர்ஸை நம்ம வாட் தேவர் திங்கிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால டிபெண்ட் அப்பான் மார்க்கெட் சினாரியோ அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்துருக்கலாம். ஸோ அந்த மிஸ் ஆகி தான் தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இஎஸ் பீன் இன். தடைகள் இருக்க தான் செய்யுங்க. ஆல்வி ஃபேஸ்ட் ஆஃப் சம் அப்ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஸோ இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன். அவ்வளோதான். முழுக்க அதில் ஏன் வித்தின் ஒரு 2 months 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகிருக்கும் போது ஐயோ நம்ம வேலை பார்த்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாமே, கண்டினியூ பண்ணியிருக்கலாமே நம்மளோட ஒர்க்கில். பட் வாட்ஸ் ஷியர் திங்க் அப்படின்னா டு நாட் மிஸ் திஸ் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு போய் இப்போ அந்த வாட் இஸ் த டிசிக்னேஷன்ஸ்? எஸ், வாட் இஸ் த டிசிக்னேஷன்? இப்போ பேச சீனியர் அனலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ கிளாட் டு ஆஃபர் திஸ் ஆஃபர் லெட்டர். ஓகே. Yes, sir. So next thing, as ஒரு சின்ன ஒரு appreciation from Parent Tech Solutions. Appreciations for great and the contributions காக கொடுக்கக்கூடிய. So it will be motivates. over time வந்து it's இதை பார்க்கும்போது she will be motivated. ஸோ நெக்ஸ்ட் அதுதானே. ஸோ ஜஸ்ட் ஒரு வராங்க கொடுக்குறோம்லாம் தாண்டி ஸோ வாட் இட்ஸ் நீட் அப்படின்னா ஜஸ்ட் மோட்டிவேட்ஸ் டு நெக்ஸ்ட் லெவல். ஐயோ இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் பி நெக்ஸ்ட் லெவல் இந்த மோட்டிவேஷன்ஸ்க்காக தான். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் பை மென்டார் கோகுல் சார். எஸ் மென்டார்.
Good afternoon, everyone. So, Priya is good and so ஃபுல்லாமே ஆன்லைன் தான் படித்தாங்க. எல்லாமே ஆன்லைன் தான் படித்தாங்க. இப்போ பேட்ச் டோட்டலாக ஒரு 5 members இருந்தாங்க. 4 and 5. ஸோ அதுலேயும் எஸ்சிஎஃப் ஆல்ரெடி ஒர்க் பண்ண பீப்புள் இருந்தாங்க. ஸோ நந்தீஷில் ஆல்ரெடி எஸ்சிஎஃப் ஒர்க் பண்ண கேண்டிடேட் தான் இருந்தாலும் அவரே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ இவங்க டெய்லி நான் வரும்போது நான் என்ன பண்ணுறேன், இவங்களை ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறேன். உங்களை ப்ரெசென்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அவர் இவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ண முடிச்சு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா இசிசி ஃபுல்லாக நான் லேர்ன் பண்ணேன். ஆனால் அவங்க தான் கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் எஸ்சிஎஃப்பில் ஒர்க் பண்ண நந்தீஷ்க்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது இந்த இருக்கும். பட் ஆனால் ஸோ அந்த என்ன சொல்கிறோம் என்ன சொல்கிறோன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் இல்லை. ஸோ எங்கள் டீம் நல்லா கொண்டு போனாங்க. சூப்பர் குட், நல்ல ஒரு டீம். சொல்ல மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிறது ஃபாலோயிங் இல்லையா, சேம் இதே டீம் இல்லை, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். நல்லா டே டு டே ஆக்டிவிட்டி ஒர்க் பண்ணுங்க. என்ன டாபிக் போகுது அந்த டாபிக் டெய்லி ரீகால் பண்ணிக்கிங்க. அதர்வைஸ் அதுக்கப்புறம் நம்ம செஷன் போக போக ஐடியா தெரிஞ்சுங்க என்னென்ன வாட்டி ப்ரொக்யூர்மெண்ட் என்ன, நம்ம எஸ்ஐடைய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ட்ரை பண்ணுவோம், அது எல்லாமே உங்களுக்கு வரணும். ப்ராஜெக்ட்டும் தெரிஞ்சிருக்கும். அதனால் போர்ட்ஃபோலியோ பர்ஃபெக்டாக பண்ணிக்கணும். உங்களுக்கு அதர்வைஸ் என்ன சொல்கிறது தெரியும், செஷன் போயிட்டு இருக்குன்னு தெரியும். மற்றபடி ஓகே குட். ஆல் தி பெஸ்ட். அடுத்த தடவை நீங்களும் இதே மாதிரி கேக் நீங்கள் எல்லாரும் great role, sir. Yes, yes, all the best. And maximum தெரியல நான் yes. ஸோ பிரியா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னோட முகத்தை சுத்தமாக பார்த்ததே கிடையாது. நானும் அவங்கள பார்க்கல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்கள பற்றி எல்லா விஷயம் கேதர் பண்ணதுலேருந்து டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நான் ஆன்லைனில் ஃபோன்லேயே எல்லாமே நான் பேசி முடிச்சிட்டேன். எவ்ரிதிங் இஸ் டன். பட் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறதுக்கு 2 நாள் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்க டிஃப்ரெண்ட் டொமைன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு செட் ஆகுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற கொரீஸ் எல்லாம் நான் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகி பேமெண்ட்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இன்ஸ்டியூட்டை டேரெக்டாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிற தாட் அவங்க கொஞ்சம் கூட 1% கூட அவங்களுக்கு வரவே இல்லை. கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக இருந்தது, எல்லாமே ஓகே வந்து அவங்க எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள நான் பார்த்தது ஃபைனல் அந்த ரிவ்யூக்கு வரும்போது ஜிஇபி கம்பெனிக்கான இன்டர்வியூ வரும்போது தான் இதுதான் பிரியா அப்படின்னு தெரியும். அது வரைக்கும் வாய்ஸையும் ஃபோன் நம்பரையும் மட்டும் வச்சுட்டு தான் நான் அவங்களோட ட்ராவல் நீங்கள் வந்து மேபி வந்து கேமரா ஆன் பண்ண சொல்லி வந்து கிளாஸ் எடுக்கும்போது பார்த்துருக்கலாம். பட் எனக்கு பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. அன்றைக்கி தான் நான் அவங்களை முதல் பார்க்குறேன். ஷீ இஸ் வெரி ஜென்யூன். Okay. So final few words. நீங்க உங்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருந்தா what is the few words from உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் in electronics அப்படினா உங்களுக்கு okay, so how much rounds and how the cracking or flow down இருந்துச்சு? Okay, actually like only one round was scheduled for me, and so manager and assistant manager was taking my interview. So basically like என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க. அண்ட் ஏன் வந்து மேஜராக என்ன கேட்டாங்கன்னா why like you're switching your domain, so that was a major question put forth for me. ஸோ அதுக்கு நான் லைக் ஆன்சர் பண்ணேன், ஜஸ்டிஃபைடாக பண்ணேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் மேஜர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து லைக் P2P சைக்கிள் பற்றி கேட்டாங்க, ப்ரொக்யூர்மெண்ட் பற்றி கேட்டாங்க. அண்ட் யா, ஸோ தீஸ் வேர் த கொஸ்டின்ஸ் தட் வாஸ் ஆஸ்க்ட். அண்ட் I thought, but I missed somewhere. One of the questions I did not answer. I thought like, okay, fine. I was not that confident. But like I don't know. Like I got a call again, and I was moved to the next round. So where HR discussion, so yeah, this is how I cracked Flextronics interview, and yeah, it was good. Experience was pretty good. Thank you, Priya. So கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கும். ஆன் சீட்ல எஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம். எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஹவ் யூ ஃபீல்? கேளுங்க. எவ்வளோ இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணீங்க? லைக் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணீங்க? Before Flextronics பிஃபோர் 3 interviews, 3 companies interviews கொடுத்தேன். ஸோ ஆனால் ஐ கேன் சி மை செல்ஃப் லைக் ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்டர்வியூ கொடுக்குறப்போ லைக் தேர்ட் டைம் இன்டர்வியூ கொடுக்குறப்போ ஐ கேன் சி டிஃப்ரென்ஸ் இன் மை செல்ஃப். லைக் மேபி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைமே நம்ம எல்லாமே ஆன்சர் பண்ணோம்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது.
ஸோ லேட்டர் ஆன் லைக் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் லைக் வில் கெட் டு நோ சம்திங் ஓகே இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லைக் டெஃபினட்டாக ஒரு 3-4 இன்டர்வியூஸ் கொடுத்தா தான் நமக்கே தெரியும் லைக் வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு. ஸோ அதுபடி நம்ம மூவ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக யூ கேன் கிராக். ஸோ நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணுவீங்க இல்லைங்களா, உங்களுக்கு எவ்வளோ கால் வந்துச்சு? ஓகே ஸோ டு பி ஹானஸ்ட் எனக்கு இனிஷியலாக லைக் கால்ஸே வரல தான். ஓகே சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருக்கும் இனிஷியலாக. அண்ட் கால்ஸ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் வெரி லெஸ் தான், கண்டிப்பாக கம்மியான கால்ஸ் தான் வந்துச்சு. 3 கம்பெனிஸ் கால் வந்துச்சுன்னா 3யுமே நான் அட்டன் பண்ணேன் நான். ஸோ அதுக்கப்புறமும் லைக் கால் வந்துச்சு எனக்கு. பட் தட் வாஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பேக்கேஜ்லாம் கம்மியானால ஐ நாட் டாக். கால்ஸ் வரும். ஆனால் உங்களுக்கு என்ன லைக் வாட் யூ வாண்ட் டு பி அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா, பிகாஸ் நீங்கள் நம்ம கோர்ஸ் பண்ணுறோம் லைக் எதுக்கு பண்ணுறோம். ஸோ இதுவுமே வந்து எனக்கு இந்த டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேண்டி நான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஒன்ஸ் இஃப் ஐம் கான்ஃபிடென்ட் தட் ஐ கேன் ஸ்விட்ச் கம்பெனி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஸ்விட்ச் பண்ண முடியும்னா கண்டிப்பாக எலிஜிபிள் ஃபார் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நீங்கள் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ லைக் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொஸ்டின்ஸ் வந்து லைக் எஸ்ஏபி மீனிங்கில் இருக்குங்களா, ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கா, இல்லை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஓகே ஆக்சுவலி டெக்னோ சொல்யூஷன்ஸ் ஆகட்டும் தட் வாஸ் பியூர்லி எஸ்ஏபி ரிலேட்டடாக தான் கேட்டாங்க. அண்ட் ஸோ ஐ மேனேஜ் சம்ஹவ் லைக் எஸ்ஏபி ரிலேட்டடாக தான் ஃபுல்லாகவே கேட்டாங்க. ஸோ ஐ மேனேஜ் சம்ஹவ். அண்ட் அதுவுமே லைக் செகண்ட் தேர்ட் ரவுண்ட் போனேன். ஸோ டியூ டு சம் சின்ன மிஸ்டேக் ஃப்ரம் மை எண்ட் தட் வாஸ் நாட் ஹேப்பன். ஸோ இது ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா தே வேர் மோர் இன்டூ லைக் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் டொமைனில் தான் தே வேர் ஃபோக்கஸிங் ரேதர் தேன் த டூல். லைக் தே வேர் ஃபோக்கஸிங் ஆன் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் த சப்ளை செயின் and P2P. So that they were focusing more than the ERP that they are using. So they asked me, but SAP experience irukkan kettanga irukkan sonna ido months of experience irukku enna work panninga adula ellame kettanga. But they were more focusing on the supply chain and procurement and the domain more than the ERP. Yes. Shankar. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் டொமைன் சேர் தான் டோட்டல் ஆக்சுவலாக சரிங்களா. ஸோ இப்போ அவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் இதில் வேறு டொமைனில் ஸோ ஐம் எஸ்எல்பிஎம்எம் மாடல். ஸோ கம்பெனி வந்து கேட்டால் என்ன மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஆக்சுவலாக, இதுதான் இருக்க முடியும்னு எதிர்பார்ப்பாங்களா, ஸோ எந்த பேஸை கன்சிடர் பண்ணால் எதை டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே ஸோ அது வந்து நம்ம இப்போ எஸ்ஏபி கோர்ஸ் பண்ணுறோம்னா இந்த கான்செப்ட்ஸில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டா ஸோ வி கேன் எக்ஸ்பிளைன் வெல் தெம். அந்த கான்செப்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா லைக் வி கேன் எக்ஸ்பிளைன் தெம். ஸோ அந்த பொட்டென்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சாங்கன்னா டெஃபினட்டாக தேல் ஹையர். ஸோ இட்ஸ் நாட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லை. ஸோ வி ஹேவ் தட் நாலேஜ் அண்ட் பொட்டென்ஷியல் இருக்குது அந்த கேண்டிடேட் கிட்ட. ஓகே இவங்களை எடுத்து ட்ரெயின் பண்ணாலும் இட்ஸ் வர்தின்னு நினச்சாங்கன்னா டெஃபினெட்லி தேல் ஹையர். அது பேஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க கேப்பபிலிட்டி தே கேன். ஒரு ப்ராஜெக்ட்ல புல் பண்ணணும் உங்களை புஷ் பண்ண போறோம் அப்படின்னா கேண்டிடேட் ட்ரெயின் கொடுத்து ஒரு 20 to 25 days நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். அதை உங்களால் பேர்டன் பண்ணி ட்ரைனிங்கில் வில் ஃபேஸ் சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். தெரியாத தெரிஞ்சுக்கிறதுக்கான தாட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் பேர்டனை வந்து தேவை ஸ்க்ரீனிங் ஒன்றுங்களா அந்த டைம் தான் அந்த ட்ரைனிங்கிற சினாரியோ வந்து ஸ்க்ரீனிங் யுவர் சைட். கேண்டிடேட் ஆஸ் கேபபிள் வித்தின் ஒரு 2-3 ரவுண்டில் அவங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் யூஆர் மூவிங் டு ட்ரைனிங் சைடு அப்படின்னு பிளேஸ் ஆகி ட்ரைனிங்கில் உள்ள வந்தாச்சு. அந்த பேர்டனை சமாளிக்க முடியுதா இல்லையங்கிறதுக்காக இந்த ஸ்க்ரீனிங் ஆஃப் ஸ்டேஜ். அதில் ஓகே அப்படின்னா ஃபர்தர்லி தே கோயிங் டு புஷ் இன்டு தி ப்ராஜெக்ட். ஸோ இந்த சினாரியோஸ் தான் வில் பி ஹேப்பன்ஸ் ஆன் வாட் வில் பி நெக்ஸ்ட் லெவல். சார் ஆக்சுவலி நீங்கள் டொமைன் சேஞ்சர் கிடையாது. யூ ஆர் எண்ட் யூசர் ஆஃப் 4 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ SAP end user. Actually like of Nandish இருக்கார் இல்லையா. ஸோ சேம் ப்ரொஃபைல் சேம் நந்தீஸ் ஆஸ்பெக்டில் சேம் எப்படி ஸ்டோர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரியில் 5 years ஆஃப் 6 years ஆஃப் end user இருந்தாங்களோ சார் அதே மாதிரி தான் ஒரு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். சார் சொல்லுங்க சார் நீங்கள் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 years ஆஃப் SAP end user டொமைனில் இருக்கிறார். ஸோ அது எந்த வகையுமே டிரான்ஸ்மிஷன்ஸில் வராது. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கும்போது தான் ஒரு கன்சல்டன்ட் டொமைனில் எப்படி உள்ளே போகிறது, ஒரு டிக்கெட் சால்விங் டெக்னிக்கில் எப்படி உள்ளே போகிறது, ஒரு சால்விங் ஆஃப் கேப்பபிலிட்டியில் எப்படி உள்ளே போகிறது, இதெல்லாம் தான் உங்களோட நீட். அதை வச்சு தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் மூவ் ஆனாங்க. ஸோ ஒன் மோர் டவுட் ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க வீடியோ பற்றி கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ தே ஆஸ்கிங் ஒன்லி லைக் டேக் அவுட் சம்திங் எந்த ப்ராசஸ் கேட்குறாங்க எந்த மாதிரி இருக்கும் வாட் டு வாட் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க இல்லை ரியல் டைம் சினாரியோஸ் சொல்லி உங்களுக்கு கேட்காங்க. இந்த மாதிரி ரியல் டைம் சினாரியோஸ் சொல்லி கேட்காங்க. ரியல் டைம் சினாரியோ லைக் ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ்ல நான் அந்த மாதிரி क्वेश्चंस ஃபேஸ் பண்ணல. ஸோ வாட் டு வாட் Yeah, that's what like basic questions only, like procurement and like what is supply chain process, what's happening, and P2P and few in-depth questions like what is import terms and what else, like what are the types of payments. So in the mari but that was more not into more technical, in the mari basic questions like types of payments and So like
உங்களுக்கு கால் வந்துச்சு, இப்போ உங்களுக்கு பேசிக்காக கால் வந்தது நாப்ரி அந்த மாதிரி இதுன்னு உங்களுக்கு வந்து. ஸோ வர கம்பெனி நீங்கள் வந்து ஜேபி டிஸ்கிரிப்ஷன்ஸ் படிச்சிருக்கீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கம்பெனி சூஸ் பண்ணீங்களா, இல்லை வரது எல்லாமே நீங்கள் வந்து லிங்க் அட்டன் பண்ணீங்களா? No, I looked at the JD and also the company. ஸோ அப்போ ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் Yeah, உங்களுக்கு. yeah. And Flex, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, it's one of the leading manufacturing service providers. ஓகே. So it's a US based company. நல்ல ஸ்கோப் இருக்கு. ஆக்சுவலி ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப நல்ல கம்பெனி. லைக் அவங்க ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ் வந்து end to end ப்ராசஸ் நீங்கள் கற்றுக்கலாம். அங்கேருந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆகிறப்போ கண்டிப்பாக யூ கேன் கிராக் எனி ஆஃப் த இன்டர்வியூ. ஸோ லேர்னிங் அங்கே நிறைய இருக்கு. ஸோ கம்பெனி பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தட்ஸ் வை ஓகே ஃபைன் ப்ரொக்யூர்மெண்ட் இருந்தாலும் லெட்ஸ் கெட் இன் டு திஸ்ன்னு நான் ஜாயின். ஆக்சுவலி இந்த பாயிண்ட்ல என்ன மீன் பண்றேன் அப்படின்னா ஆக்சுவலி ஒரு போஸ்டிங் ஒரு பொசிஷனுக்கோ யூ ஆர் அப்ளைங் தட் அப்படின்னா வாட் இஸ் த கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னா we cannot able to face the interview. First thing what do you think about the company, why you had came for this company, அவ்வளவுதான் முதல் ஆஸ்பெக்ட் பிஃபோர் யுவர் இன்ஃபர்மேஷன். உங்களோட பர்சனல் இன்ஃபோவை தாண்டி why you had came for this company, why I need to be positioned in the position, இந்த பொசிஷன்ஸ்க்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த கம்பெனி பற்றி எந்த ஒரு ஜேடியு பற்றியுமே கம்பெனி பற்றியான ஹிஸ்ட்ரிஸ் எதுவுமே தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரிஸ் இன் சினாரியோ ஹவ் இட்ஸ் ஆப்ரேட்டிங் அது தெரிஞ்சுக்காம நம்ம வந்து போய் ஜஸ்ட் பிளைண்ட் மேனராக உட்காரும் போது ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு அப்படி கனெக்டடாக பேச முடியும். திஸ் அ கம்பெனி ஆஸ் அ வேர்ல்ட் வைட் ஓகே திஸ் அ ப்ராசஸ் ஆர் டூயிங் ஸோ ஐ ஹவ் அப்ளைட் ஃபார் திஸ் பொசிஷன் ஸோ ஐ எம் eagerly waiting for the opportunity ஒர்க் ஃபார் திஸ் கம்பெனி அண்ட் நெக்ஸ்ட் லெவலில் க்ளோ ஆகிறதுக்கு ஐ எம் ஆல்சோ வித் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் திஸ் டீம் அப்படின்லாம் கொண்டு போகிறதுக்கு திஸ் அந்த கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா. அதனால நம்ம பண்ணக்கூடிய மெயின் திங் ஸோ ஜஸ்ட் சீயிங் தட் நம்பர் ஆஃப் இதை மட்டும் பார்க்குறோம், ஜஸ்ட் அப்ளை பண்ணுறோம், வெயிட்டிங் ஃபார் இதை மட்டும் இல்லை. பொசிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோமா, வாட் இஸ் த நீடட் ஆஃப் த கம்பெனி, வாட் இஸ் த பொசிஷனோட நீட் என்ன, கம்பெனியோட ஸ்கோப் என்ன, ஹவு த கம்பெனி இஸ் ஆப்ரேட்டிங்கிறத முதல்ல லேர்ன் பண்ணிக்கணும் இல்லைங்களா. ஓகே எஸ். ஸோ ஒன் மந்த் கான்ட்ராக்ட் Yeah, ஸோ இப்போ எஸ் அதான் தட்ஸ் த திங். அதான் நீங்கள் Going good and the environment and people that is cool actually. Going good. So training period la da irukken. Project training. Work culture என்ன போயிட்டு Work culture, that's what I'm meaning. Work culture ஆகட்டும், people ஆகட்டும், they are helping actually. ஓகே. So every time கேட்டாலும் they are helping because நான் new domain switchனால like they know that I'm switching my domain. So every time கேட்டாலும் they are ready to tell me. எஸ் ஃப்ரம் இந்த சைட்லேருந்து let's say வரல ஃப்ரம் ஃபினான்ஸ் செக்டர்ஸ் ஆல்சோ தே சொல்லுங்க. எஸ் கோர்ஸ் படிக்க போறீங்க கோர்ஸ் படிக்கிறப்போ சேலஞ்ச் வந்து எஸ் முக்கியமான பாயிண்ட். எஸ் அதை சொல்லுங்க, அதை மெயினாக டிஸ்கிரைப் பண்ணும். ஆக்சுவலி இங்கே வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருந்தனால தட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ பிகாஸ் நான் ஒர்க் வந்து எனக்கு 9:30 to 6:30 ஒர்க் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 9:30க்கு மேலே தான் யூஸ் டு ஸ்டார்ட் தி கிளாஸ். ஸோ மண்டே டு ஃப்ரைடே ரெகுலராக இட் வாஸ் கோயிங். சேலஞ்ச்னு எதுவும் இல்லை பிகாஸ் நமக்கு தெரியலனா கூட வீக்கெண்ட் கூப்பிட்டாலும் சார் வந்து சொல்லி தருவாங்க ஆர் லைக் ஆஃப்லைன் வருதுன்னா கூட வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தெரியலனா அது என்னதான் இருக்கேன்னா காலேஜ் வீக்கெண்ட் கூட கேட்கலாம். சேலஞ்ச்னு பெருசாக நான் இங்கே எதுவும் ஃபேஸ் பண்ணல. யா ப்ராஜெக்ட் யா ஸோ இங்கே வந்து லைக் ஓகே ஆல் நோ வில் பி டூயிங் ப்ராஜெக்ட் சைட் பை சைட் ரைட். அது வந்து லைக் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே உட்காந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். வாட் எவர் தட் டேக்கிங் இன் தட் வீக் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா குவிக்லி யூ கேன் கம்ப்ளீட் யுவர் ப்ராஜெக்ட். ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஜாப் சர்ச் பண்ணுறது குவிக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராஜெக்ட் பண்ணாதான் நமக்கு கொஞ்சம் ரீகால் ஆகும் கிளாஸில் என்ன பண்ணாங்க, கீ கோட்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் ரிமம்பர் ஆகும். ஸோ அதுவும் நம்ம சைட் பை சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்தோம்னா கண்டினியூஸ். ஓகே ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ பிரியா. Yes, come on.
ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி எடுத்துக்காதீங்க. இதை ஹவு இட் அப்ளை டு உங்களோட ப்ரொஃபைலுக்கு எப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆஸ்பெக்டுமே சனிக்கிழமை கூட லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி கூட சந்தோஷ். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் என்ன இதெல்லாம் சாட்டர்டேல நடக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. தட் இஸ் த திங். சாட்டர்டேலேயே தான் பிளான் பண்ணிச்சு அப்படியாவே. பட் வெல்திங் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றது தான் பிளான் பை மண்டே. ஸோ கீப் ஆன் கரெக்டாக லேர்ன் பண்ணுங்கள். டோன்ட் ஸ்கிப் கிளாஸஸை ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செய்து. ஸோ எதுக்கு நான் இந்த நைட் பேட்சுங்கிறத மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம மார்னிங் டே ஷிஃப்ட்டில் இருக்கிறோம். ஸோ ஒர்க்கிங் பேட்ச் பர்சன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறதுங்கிறது தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகக்கூடிய முதல் திங். ஸோ டெடிக்கேஷனுங்கும் போது ஏன் அவங்க ஒர்க்கை குவிட் பண்ணிட்டு வந்து லேர்ன் பண்ணியிருக்கலாமே, ஏன் அதை பண்ண முடியல? கிவிங் த கான்ட்ரிபியூஷன் ஒர்க்கில் நடக்கக்கூடிய சின்சியாரிட்டி இத்தனைக்கு வேறு டொமைன். இட் இஸ் த திங். ஒரே டொமைனாக இருந்தால் தே கேன் ஏபிள் டு பேலன்ஸ் இன் நைட் டைமில் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பட் டிஃப்ரெண்ட் டொமைனாக இருக்கும்போது தே நாட் ஏபிள் டு அந்த திங்க் வரணும்னா 9 மணிக்கு உட்காரணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரணும்ல. அதுதான் நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகிறது. மேக்ஸிமம் சினாரியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெடிக்கேஷன் தாங்க. ஸோ சும்மா அந்த டெடிக்கேஷன் சொல்கிற டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட். ஏன் ஒரு சினாரியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ன வரைக்குமே ஆஸ் ஸ்ட்ரைக்கிங் ஆன் த மைண்ட். ஓகே, ஸோ ஷஃபீர்னுங்கிற ஒரு முகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் வித் கிட்டத்தட்ட ஒரு 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அன் எண்ட் யூசர். ஓகேங்களா? 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எண்ட் யூசர். 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எண்ட் யூசர். நைட் ஷிஃப்ட்டு 8 மணிக்கு லாகின் பண்ணுவார். நைட்டு முடிகிறது மார்னிங் 6:30. கிளைண்ட்டோட ஷெடியூல் 6-7 மணி கூட ஆயிடும். 9:30க்கு கிளாஸ் அட்டன் பண்ணிடுவாங்க. இப்போ 2 சில்ட்ரன்ஸ் இருக்குது, 4th 5th படிக்கிறாங்க, ஃபேமிலி இருக்குது, கிட்டத்தட்ட 4 சிஸ்டர்ஸை டேக் ஓவர் பண்ணி மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்குறாரு. ஸோ இந்த சினாரியோஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணும்போது நிறைய மோட்டிவேஷன்ஸ். இன்ன வரைக்கும் அசிஸ்டன்ட், இப்போ அவரோட சேஞ்ச் ஓவர் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் கேப்ஜிமனி, ஒரு 17 to 18 சிடிசி. இதுதான் சார் உண்மையிலே எஃபர்ட். அவ்வளோதான். ஸோ எஃபர்ட் எல்லாத்தோலையுமே எஃபர்ட் போட முடியும். பட் எந்த அளவுக்கு நம்ம கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட் ஆஃப் லைக் பிரியா. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் பிரியாவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துருங்க. Simita. Yes. Yes. Sorry. All credits to Mentas. Yes, Mentas. Thank you. Thank you. All the best, Priya. Thank you, sir. Okay. இல்லை வேறு பிரியா ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்களா? ஆல் தி பெஸ்ட் பிரியா. ஓகே, ஒரு அப்ரிஷியேஷன்ஸ் கொடுங்க உங்கள் சைட்லேருந்து. நீங்களும் கட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுங்க. இட்ஸ் பெட்டர் டு